எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. நாம் நிறைய விதத்தில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஆனால் அவங்களாம் நன்றியோடு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தம் நமக்குள்ளே இருக்கும். இதை பற்றின வருத்தம் நமக்கு உண்மையிலேயே தேவைதானா, இதை பற்றி நம்ம வருத்தப்படணுமா அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு பெரும் பணக்காரர். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்றதுனால ஒரு $1,000,000 அவருக்கு எழுதி வச்சுட்டு இறந்துடுறாரு. இறந்துட்டதுக்கப்புறமா அவர் ஆவியாக திரும்பி வராரு. எதுக்கு வராரு அப்படின்னா, நம்ம சொந்தக்காரன் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான், அவனுக்கு நம்ம $1,000,000 கொடுத்துட்டோம், அவன் நம்மளை புகழ்ந்துக்கிட்டு இருப்பான், அவன் நம்மளை பற்றி புகழறதை கேட்குறதுக்காக நம்ம திரும்ப வரணுன்ட்டு போய் அவரை போய் பார்க்குறாரு. அப்போ அவர் இவரை திட்டிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு பயங்கர ஷாக்கு. என்ன, இவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான், நம்ம $1,000,000 கொடுத்தோம், இவன் நம்மளை புகழ்வான்னு நினச்சிட்டு இருந்தான், திட்டிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவன் என்ன திட்டுறான் அப்படின்னா, படுபாவி பய, $1,000,000 மட்டும் எனக்கு எழுதி வச்சுட்டு $300 million சேரிட்டிக்கு எழுதி வச்சுட்டான், அதையும் எனக்கே எழுதி வச்சுருந்தா நான் இன்னும் எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இது இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அதாவது நன்றியோடு மக்கள் இருப்பாங்க அப்படின்றது ரொம்ப ரேரு. அதுவும் இல்லாமல் அதுதான் மனித இயல்பு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாம் அதை எதிர்பார்க்குறதும் நம்மளுடைய தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அது மனிதனுடைய இயல்பான குணம். மறப்பதும் நன்றியின்மையோடு இருப்பதும் ஒரு இயல்பான குணம். அதை அவங்கள சொல்லி தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல நாம் இப்போ ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சால் அதோட மறந்துடுங்க அப்படின்றாங்க. அவங்க நமக்கு நன்றியோடு திரும்ப இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தேவையில்லாத மன உளைச்சல்களுக்கு ஆளாவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றியோடு இருந்தால் சந்தோஷப்படுங்க. அப்படி இல்லைன்னா அதை பற்றி பெருசாக கண்டுக்காதீங்க. இல்லைனா அது உங்களை பெரிதாக பாதிக்கும். ஸோ இதை ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புக்கில் தான் இந்த கதையை நான் படித்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.